நேர்களே, வருஷம் நீட் தேர்வு அப்போ அந்த தேர்வு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுவதால சர்ச்சையான நிகழ்வுகள் அடிக்கடி அரங்கேறுவதை பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்று நடந்த நீட் தேர்வின் போதுமே கூட சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் தான் போயிருக்கு. இதை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல சேலத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்ச ஒரு மாணவன் பள்ளி சீருடையிலேயே நீட் தேர்வு எழுத வந்திருக்காரு. இது அங்க இருந்த பெற்றோர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. பள்ளி பருவத்தோட கடைசி நினைவா அவர் போட்டு வந்திருக்காருன்ற மாதிரி அவங்களும் சொல்லி நிகழ்ச்சியை தெரிவிச்சாங்க. அடுத்து திருவண்ணாமலையில் போலூர் பகுதியைச் சேர்ந்த திலீப் குமார் என்ற ஒரு மாணவர் கதவை மூடின பின்னாடி நீட் நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காக வந்திருந்தார். மாணவனோட பெற்றோர்கள் ஆத்திரத்தோட கதவை தட்டி கூச்சலிட்டதுக்கு பிறகுதான் கதவை ஊழியர்கள் திறந்திருக்காங்க. ஆனா மாணவன் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் தேர்வு மையம் மாறி வந்திருக்காருன்னு. இதனால மறுபடியும் மாணவர் திலீப் குமார் வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு. அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒருத்தரோட வாகனத்துல அரசு கலைக்கல்லூரிக்கு தேர்வு எழுத மாணவன் அதுக்கப்புறம் புறப்பட்டு போனதால ஒரு பரபரப்பான சூழல் அங்க ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக மதுரையில் ஊமச்சிக்குளம் அருகே இருக்கக்கூடிய யாதவா ஆண்கள் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத ஹால் டிக்கெட்டை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்ததால பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து கூடல்புதூர் காவலர் விஜயலட்சுமி கடைசி நேரத்தில் அந்த மாணவர் அமர்நாத்துக்கு அவரோட போனை கொடுத்து உதவி பண்ணாங்க. உடனடியாக மாணவரோட பெற்றோரை போன்ல தொடர்பு கொண்டு ஹால் டிக்கெட்டை எடுத்துட்டு வந்து தேர்வு எழுத போனார் அமர்நாத். அடுத்ததா கிருஷ்ணகிரியில் நீட் தேர்வு மைய கதவுகள் பூட்டப்பட்டதுக்கு அப்புறம் மாணவர் வந்ததால போலீசார் அனுமதிக்கல. சரியா 1:30 மணிக்கு கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில மாணவர் 2 நிமிடம் தாமதமா 1:32 மணிக்கு வந்ததால போலீசார் அனுமதிக்கல. தொடர்ந்து பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று கூடி போலீசார் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில கடைசியா மாணவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நீட் தேர்வு மையம் இருந்திருக்குங்க. அங்கே குடவாசல் பகுதியைச் சேர்ந்த ஆஷா என்ற 22 வயது பெண் தன்னோட கணவரோட இருசக்கர வாகனத்தில் கடைசி நேரத்தில் தேர்வு மையத்திற்கு வருகை தந்தாங்க. அப்போ மனைவியோட தாலியை கழட்டி அவசரமாக தேர்வு மையத்திற்கு மனைவியை கணவர் கசின்ராஜ் அனுப்பி வச்சாரு. ஆஷா இது 3வது முறையா நீட் நுழைவுத் தேர்வு எழுதுறாருன்றதுனால கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழலும் அங்கே ஏற்பட்டுச்சு. அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத வந்த கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த மீனாட்சின்ற மாணவி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ் மூலமா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு மறுபடியும் தேர்வு எழுதுறதுக்காக தேர்வு மையத்திற்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. மறுபடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரீத்தின்ற மாணவி தேர்வு எழுத செய்யாறிலிருந்து 1:40 மணிக்கு வந்திருக்காங்க. இதனால அவங்கள உள்ள விடலை. 1:30 மணிக்கு கதவுகள் அடைக்கப்படுகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் நேரம் கடந்த காரணத்தால தேர்வு எழுத முடியாமலேயே பெற்றோரோட பிரீத்தியும் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அடுத்ததா விழுப்புரம் மாவட்டத்தில் மாணவி ஒருத்தர் தேர்வு எழுத வேண்டிய தேர்வு மையத்தோட இடம் தெரியாம காக்குப்பத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு தேர்வு மையத்திற்கு போயிட்டாங்க. அங்கிருந்து மறுபடியும் விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி அவங்களுக்கு கரெக்டான அந்த தேர்வு மையத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனா மணி 1:50 ஆயிடுச்சு. 1:50க்கு வந்ததால கேட்டும் பூட்டப்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அலுவலர்களும் அனுமதிக்க முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதுனால மாணவி தேர்வு எழுத முடியாம சொந்த ஊருக்கே திரும்பி போயிருக்காங்க. இந்த நிலையில் சென்னையில் சட்டையை கழற்றி மகனுக்கு தந்தை கொடுத்திருக்காரு. எக்ஸாமில் இந்த ட்ரெஸ் கோடும் இருக்கிறது தெரியாமல் மகன் வந்ததால் தன்னுடைய சட்டையை மகனுக்கு கொடுத்து தேர்வு எழுத அனுப்பி வச்சிருக்காரு தந்தை. இது தொடர்பான காட்சிகளையும் நம்ம திரையில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கு முறையான ஏற்பாடுகள் செய்யாத நிர்வாகத்தை கண்டிச்சு அங்கே வந்திருந்த பெற்றோர்கள் திடீர்னு சாலை மறியல் செஞ்சதால பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நேரம் தாழ்த்தி மாணவிகளை அறைக்குள்ள அனுமதிச்சதாகவும் அறைக்குள்ள கடிகாரம் மாதிரி நேரம் பார்க்கும் கருவிகள் எதுவும் இல்லைனோ பெற்றோர்கள் அங்கு புகார் தெரிவித்ததையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. இத்தனை பரபரப்புகளுக்கு மத்தியிலும் நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது.